மதுரை தமுக்க மைதானத்தில் தற்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையினர் அங்கே தடுப்புகளை அகற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 7வது நாளாக மதுரை தமுக்க மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். தங்களுடைய போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை தமுக்க மைதானம் செல்லும் அந்த சாலையில் இல்லாமல் வேறு வழியில் அவர்கள் வெளிப்படுத்தலாம் என்று காவல்துறையினர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமுக்க மைதானத்தில் நிலவக்கூடிய சூழல் குறித்து நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் கேட்டறியலாம். சிந்தலை பெருமாள், தொடர் நேரலை வாயிலாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், அங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வருது அப்படின்ற விவரங்களை கொடுத்தீங்க. தற்போது தடுப்புகளை தாண்டி தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளை பார்த்தோம். பேச்சுவார்த்தை முடிவுல என்ன ஆச்சு? இப்ப அங்க என்ன சூழல் நிலவுது? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர்களுக்கு அவகாசம் வழங்கினார்கள் காவல்துறையினர். அவகாசம் வழங்கி நீங்கள் தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் அல்லது ஓரமாக உங்களுடைய பரப்போராட்டத்தை தொடருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதுக்காக காரணங்களாக பல்வேறு காரணங்களை அவர் தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களாக பேசி முடிவு செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த பகுதியை விட்டு நாங்கள் எழுந்து செல்ல மாட்டோம் அல்லது ஓரமாகவும் உங்களுக்கு அந்த சாலையை ஒதுக்கி தர மாட்டோம் என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் வேறு வழியின்றி அந்த தடுப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டார்கள். இப்போது வலுக்கட்டாயமாக அந்த தடுப்புகளை அந்த போராட்டக்காரர்கள் பிடித்துக் கொண்டிருந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி வலுக்கட்டாயமாக தடுப்புகள் அகற்றப்பட்டன. அதன் அடிப்படையிலேயே ஒரு தள்ளுமுள்ளு போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை